இந்த நாளிலே யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோனான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன பிரதர், அந்த யோனாவை நீங்களும் விட மாட்டீங்களா? புதிதாக வந்தவங்களுக்கு வேண்டுமானாலும் யோனா அப்படின்னா யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த வேத புஸ்தகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் தான் இந்த யோனா. யோனா என்று சொன்னாலே கீழ்ப்படியாமல் ஓடி போனவர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். சுருக்கமாய் சொல்ல போனா ஆண்டவர் சொன்னாரு, நினிவே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது, அந்த பட்டணத்திற்கு போய் தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப யோனா பார்த்தாரு, ஆண்டவரை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ நினிவேக்கு போய் தான் ஆகணும். ஆனா யோனா கேட்கல. வேற கப்பல் ஏறி வேற பட்டணத்துக்கு போயாச்சு. அது என்ன பட்டணங்க? தர்ஷீசு பட்டணம். வேதாகமத்தில் வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நினிவே அசிரியர்களுடைய தலைநகர். ஆனா இவர் தர்ஷீசுக்கு ஓடி போனார். என்ன காரணம், ஏன், அதெல்லாம் நம்ம பார்க்க போறதில்லை. கீழ்ப்படியாம போயிட்டாரு, அதையும் நம்ம பார்க்க போறதில்லை. அந்த கப்பல்ல என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத மாத்திரம் பார்க்க போறோம். கடந்த 2 வாரமா நாம எலியாவினுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம். எலியாவின் இடத்துல தேவன் ஒரு கேள்வி கேட்டார், இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே யோனாவை பார்த்து கப்பலில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. யோனா புஸ்தகம் பக்கம் 1073 10வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். போதும், இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். யோனாவை பார்த்து கப்பலில் இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்கிறாங்க. அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சு, ஏன் இந்த கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நம்ம தியானிக்கலாம். ஆனா யோனாவை பார்த்து கேட்டாங்க. யோனா பதில் சொன்னாரு, நீ யாருப்பா, எங்க இருந்து? நான் அந்த மாதிரி கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்ன, நான் போகல, நான் உங்களோட வேற நாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ ஏன் இதை செய்தான்னு கேட்டாங்க. எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே பிரஜாதிகள், தேவனை அறியாதவர்கள் யோனாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீ ஏன் இதை செய்தாய்? சில கேள்விகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பதிலே கிடையாது. அப்படி பதில் இருக்குன்னு சொன்னா எப்பொழுதோ நாம் திருந்தி இருக்கலாம். ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. பல வேளைகளிலே தேவன் நேரடியாக அந்த கேள்வியை கேட்கிறார். சில வேளைகளிலே தன்னுடைய பிள்ளைகள் மூலமா கேள்வியை கேட்கிறார். இன்னும் சில சூழ்நிலைகளிலே தேவனே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் மூலமாக கூட, விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் மூலமாக கூட நம்மிடத்துல தேவன் கேள்வி கேட்பார். இங்கே யோனாவுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கிறது. சரியான தேவனை பின்பற்றாதவர்கள், கர்த்தரை பின்பற்றாதவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீ ஏன் இதை செய்தான்னு கேட்கிறாங்க. அவங்க அப்படி கேள்வி கேட்கறதுக்கு எதையெல்லாம் பார்த்து கேட்டாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். போதும். இங்க நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த யோனா புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கத்தை பார்த்தோன்னு சொன்னா, யார் யோனா தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற யாரும் எழுதினது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா யார் எழுதினா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இதுல இல்லை. யோனா ஒருவேளை எழுதியிருக்கலாம். இந்த யோனா புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய உன்னத நோக்கம் என்னன்னு கேட்டா,
யோனாவை திருத்துவதற்காகவே தேவன் இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். அநேக வேளைகளிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேகருக்கு வசனத்தை போதிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட வேளையில தேவன் அவர்களுக்கு முதலாவது தன்னை குறித்து கற்றுக் கொடுக்கிறார், அவர்களை சிற்றிக்கிறார், அவர்களை போதிக்கிறார், அவர்களை சரி செய்கிறார். இந்த யோனா புஸ்தகம் முழுவதுமாகவே யோனாவுக்காக எழுதப்பட்டது, வேற யாருக்காக எழுதப்பட்டதில்லை. நினிவே பட்டணத்தாருக்காக தேவன் இதை எழுதி வைக்கல. அங்க இருக்கிற மக்களை அழிக்க வேண்டும், அவர்கள் திருந்தணும், அவர்கள் அதெல்லாம் வேறு விஷயம். இங்கே முக்கியமாய் யோனாவை தேவன் எப்படியாவது திருத்த வேண்டும், யோனாவினுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றின ஒரு சம்பவத்தை தான் இந்த யோனா புஸ்தகம் சொல்லுகிறது. இங்கே அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது கர்த்தர் அந்த கப்பல் ஒரு பெருங்காற்றை வரவிடுகிறார். கப்பல் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தவறு செய்தது யாருங்க? யோனா மாத்திரம்தான். இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் தேவன் சாகடிக்கிறதற்காக கப்பலிலே பெருங்காற்றை வரவிட்டாரா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. அதற்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. இந்த சம்பவங்களை நடந்து முடிஞ்சவங்க அவங்க கேள்வி கேட்டாங்க, நீ ஏன் இதை செய்தான்னு கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, 9வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோனாவை பார்த்து ஒரு அழகாய் அவங்க கேள்வி கேட்ட உடனே அதற்கு அவன், நீ யாருப்பா, எந்த ஊரு, எங்க இருந்து வர்றன்னு கேள்வி கேட்ட உடனே அவன் என்ன பதில் சொல்றான் வாசிங்க. நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். இங்க நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்ட மாத்திரத்துல அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் ஒரு எபிரேயன். நல்லதுதான், அதோட நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்து என்ன வார்த்தை? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். தெரியுமா? பயபக்தி உள்ளவன். அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அப்படியா? அடுத்து அவனே என்ன சொல்றான்னு பாருங்க, வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். அடுத்து அவன் என்ன சொல்றான்? பயபக்தி உள்ளவன், ஆனா கர்த்தரை விட்டு ஓடி போகிறவன். கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன், கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போகிறவன் அப்படின்னு அடுத்த வசனத்துல அவன் சொல்றான். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த மனுஷர் மிகவும் பயந்து, இதை கேட்ட உடனே அவங்க பயந்துட்டாங்க. பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இப்ப அந்த கேள்வி சரியான கேள்வி. நீ ஏன் அதை செய்த? நீ யாருன்னு சொன்ன? எபிரேயன். அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டா நீ ஓடிட்டு இருக்கிற, நீ ஏன் அதை செய்த? இப்ப யோனாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நோவே, ஒரு வழி இல்லைங்க, பதிலே இல்லைங்க. தேவன் நம்ம இடத்துல பல இடங்கள்ல இந்த கேள்வியை கேட்கிறார், நீ ஏன் இதை செஞ்ச? ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? ஒரு பதில். தாவீதை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை இப்படி கேட்கலாம், நீ ஏன் பாவம் செய்த? தாவீது என்ன பதில் சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு நியாயமான காரணம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா தாவீது? பேரவை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை கேட்டிருக்கலாம், நீ ஏன் என்ன மறுதளிச்ச? ஏதாவது ஒரு சரியான ஒரு நியாயமான காரணம் பேதுரு சொல்ல முடியுமா? மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்கலாம், மோசையே, கண்மலையின் இடத்துல நான் பேச சொன்னேன், அது தண்ணி வந்திருக்கும். பேசின போதும் தண்ணீரே வா அப்படின்னு சொன்ன போதும் தண்ணீர் வந்திருக்கும். ஆனா மோசே பயந்து போய் அடிச்சாரு, போட்டு கண்மலைய அடிச்சாரு. ஆண்டவருக்கு நீ ஏன் இதை செய்த அப்படின்னு கேட்டா மோசே என்ன பதில் சொல்ல முடியும்? நம்மை பார்த்து பல இடங்கள்ல தேவன் கேட்கலாம், ஏன் இந்த பொய் சொன்ன? ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் இந்த வார்த்தை பேசின? ஏன் இந்த மாதிரி தவறான காரியம் செய்திருக்கிற? ஏன் இந்த மாதிரி தவறாய் உள்ளத்துல சிந்திச்சிருக்கிற? ஏன் அப்படின்னு ஒரு ஏன் என்கிற ஒரு கேள்வி ஒய் அப்படின்னு போட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் சொல்ல முடியாது. ஆனா இங்க இரண்டு வகையான மக்களை இரண்டு தரப்பினரை நான் பார்க்கிறேன். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்னு புறஜாதிகள், உலகத்தார்கள். இங்க ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அநேகர் புறஜாதிகள், கர்த்தரை
சரியான முறையில் அறியாதவங்க, வேறு அநேக விக்கிரகங்களை வழிபடக்கூடியவங்க. 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை இங்க பார்க்கிறோம். தேவன் யோனாவை காட்டிலும் கப்பலில் இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அவர்கள் பெரியவர்கள், உன்னதமானவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை யோனாவுக்கு காமிச்சு கொடுத்தார். கடைசி இந்த சம்பவம் நடந்து முடிக்கும் போது அவங்க எல்லாமே தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. வேற வேற தேவனை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் உள்ளவங்க கடைசியில் இந்த அதிகாரம் முடியும் போது இவங்க எல்லாருமே கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க. யோனா பிரசங்கம் பண்ணல, யோனா எதுவுமே செய்யல, யோனா பாவம் மாத்திரம்தான் செய்தான். அதே யோனாவை கொண்டு தேவன் அங்க இருக்கிற எல்லாரையுமே ரட்சித்தார். இது தேவனுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவேன் நான். தேவனுக்கு யாருமே தேவையில்லைங்க. ஒரு பாவியை அதே சமயத்துல திருத்துவாரு, அவர் மூலமா அநேகரை ரட்சிப்புகளையும் கொண்டு வந்துருவார். இங்க யோனாவும் திருத்தப்பட்டான். அவன் பயங்கர பாவம் செய்திருந்தான். அவனும் இந்த இடத்துல திருத்தப்பட்ட ஒரு நிலைமை, அவனோடு இந்த எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்ட நிலைமை. அற்புதம். ஆனா இங்க நம்மை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்க முடியும், நீ ஏன் இதை செய்த? சபைக்குள்ள நாம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆராதனை தாட்ஸ் எடுப்போம், ஸ்துதி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம், அப்பம் விட்டு ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். இது செய்யாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அவரு யோனா சொன்னது போல, நான் எபிரேயன், கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறாரு, இன்னைக்கு காலையில என்னப்பா நீ ஸ்தோத்திரம் பண்ண? ஆண்டவரே, செத்த நாயை போல இருந்த எனக்கு நீர் இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு தானே சொன்ன. ஆமா ஆண்டவரே, தகுதியே இல்லாத என்ன நீ தகுதிப்படுத்தினீங்க, நீங்க வானத்தை காட்டிலும் பெரியவர். பின்ன ஏன்பா இவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்கிற நீ? ஏன் இதை செய்த? தேவன் அநேக கேள்விகள் கேட்பதற்கு நாம சமயங்களையும் வாய்ப்புகளையும் காரணங்களையும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்கிறோம். தேவன் சந்தோஷமா கேள்வி கேட்கிறார். எதுவுமே செய்யாம இருந்துட்டா பரவாயில்ல. நம்மளுடைய பேச்சுக்களும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். முதல்ல செய்ய ஆரம்பிச்சாரு, அடுத்து உபதேசிக்க ஆரம்பிச்சாரு. இங்க யோனா சொன்னா, நான் கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். ஆனா துளி அளவு கூட பயம் அவனுடைய உள்ளத்துல இல்லை. ஆனா கப்பலில் இருக்கக்கூடிய புரஜாதிகள் ஒரு வார்த்தை கூட நாங்கள் எங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் அப்படி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல. அவங்க வாழ்க்கை முழுவதுமாகவே அவங்க தேவனுக்கு அவங்க பயந்து நடந்தாங்க. இதுல நடந்த சம்பவங்கள் இப்ப பார்க்க போகிறோம். ஆனா அவங்க சொல்லவே இல்லை, நாங்க பயந்து நடக்கிறவங்க, பாகாலுக்கு பயந்து நடக்கிறவங்க, நாங்க அந்த தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க. அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முறை காமிச்சது அவங்க பயந்து நடந்தாங்கன்னு சொல்லி. இங்க யெகோவா தேவனை பின்பற்றுகிற உண்மையான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்லுகிறான், ஆனா பயப்படல. அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது தெரியும். இங்க யோனா பயந்து தர்ஷீசுக்கு போய் ஓடி போகும் பொழுது, கர்த்தரை விட்டு போகும்போது கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார். கப்பல் பயங்கரமான ஒரு ஆட்டம் காணுகிறது. 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இந்த சமயத்துல அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். பாத்தீங்களா? இங்கே ஒவ்வொரு முறையும் கப்பலில் இருந்தவர்கள் யோனா, கப்பலில் இருந்தவர்கள் யோனா, இப்படி மாறி மாறி இந்த ஆசிரியர் எழுதி இருக்கிறாரு. கப்பலில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் பயந்து அவங்க தன் தேவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். தங்களிடத்துல இருக்கக்கூடிய சரக்குகள் எல்லாம் தூக்கி கப்பல்ல வீசி எறிகிறாங்க. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனால் யோனாவோ வென்றார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இவன் உண்மையான தேவனை அறிந்து கொண்ட யோனாவோ அப்படின்னு அர்த்தம். அது அவங்க எல்லாம் தன் தேவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. யோனாவோ வென்றால் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். பாத்தீங்கன்னா அப்படி நேர ஆப்போசிட். முழித்து கொண்டிருந்தான், வேற ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தான்னா பரவாயில்ல, அயர்ந்த நித்திரையில இருக்கிறான். இங்க பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க.
அவன் தன் தேவனை நோக்கி விண்ணப்பிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. யோனாவோ வென்றால், யோனாவோ வென்றால், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பிரஜாதிகள் கர்த்தர் அல்லாத தெய்வத்தை வணங்கக்கூடியவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார். யார் முதல்ல தேவனுடைய சமூகத்துல போய் நின்றுக்கணும்? யோனா போய் நின்றுக்கணும். யோனா நினைத்து பார்க்கணும், இந்த நேரத்துல ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணேன், என் நிமித்தம் தான் இந்த துன்பம் வந்திருக்குமோ? ஒரு உண்மையான ஊழியக்காரனா இருந்த அடுத்த நிமிஷம் நான் ஒருத்தன் செய்த தவறுக்காக இவங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று இருக்கணும். யோனாவோ வென்றால் எவ்வளவு மோசமான குணாதிசயம். புதிய ஏற்பாட்டுல கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா, இந்த அப்பத்திலும் பான பாத்திரத்திலும் நீங்க பங்கு பெறும் பொழுது ஜாக்கிரதையா பங்கு பெறுங்கப்பா. இது நிமித்தம் அநேகர் உயிரை கூட விட்டுருக்கிறாங்க, வியாதியஸ்தரா இருக்கிறாங்க. ஆனா அதை நாம அதிகமா பார்க்கறதே இல்லை, அதை குறித்து யோசிக்கிறதும் இல்லை. ஏன் தெரியுங்களா? இந்த அப்பத்திலும் பான பாத்திரத்திலும் நான் தகுதியற்றவனாய் பங்கு பெறுவேன் என்று சொன்னால் இது என்னை மாத்திரம் பாதிக்காது, எத்தனையோ பேரை பாதிக்கும், சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். இங்கே யோனா செய்த தவறு கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாதிப்பை கொண்டு வர போகிறது. அந்த உணர்வு துளி அளவு கூட இல்லை. கடந்த வாரம் முழுவதுமா பரிசுத்தமா நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா இந்த அப்பத்திலும் பான பாத்திரத்திலும் நீங்க பங்கு கொள்ளுங்க. தேவனுடைய காரியத்தில் இறங்கி செயல்படுங்க, காணிக்கை போடுங்க, கர்த்தருக்கு பிரிய ஸ்தோத்திரம் ஏறிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அபாத்திரமா என்னை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கும் நான் பிரச்சனையை உருவாக்குகிறேன். யோனா தன்னுடைய பாவத்தை குறித்து அறிந்து கொள்ளாம அயர்ந்த நித்திரை பண்ணினா. உண்மையாகவே தேவனுக்கு நாங்கள் பயந்தவர்கள் என்று புறஜாதிகள் காண்பிச்சாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே ஓடி போய் தங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையாகவே தேவனை நோக்கி ஓட வேண்டிய யோனா படுத்து தூங்கி கொண்டிருந்தான். 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். இப்ப நிலைமை தலைகீழ. நம்மளுடைய கடமையை நாம் சரிவர செய்யாம இருக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் நான் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியும் போது ஒரு பிரச்சனை வருது. என்ன தெரியுங்களா? தேவனே இல்லாத விக்கிரகத்தையும் அவங்களையும் வழிபடக்கூடியவங்க நமக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு வரவே கூடாதுங்க. இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அசீரியாவில் இருக்கிற நினிவே பட்டணத்துக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியவன் இப்ப எப்படி அறிவுரை இவனுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பாருங்க. ஜெபிக்க மாட்டேப்பா, நீயே பிரேயர் பண்ண மாட்டேன். இவனுக்கு எப்படி இருந்திருக்கு? இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? அவன் தான் காரணம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் பிரஜாதிகள் மூலமாய் பேசுவார். கர்த்தர் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு உபதேசம். நீ எப்படிப்பா அதெல்லாம் செய்துகிட்டு இருக்கிற? நீ கிறிஸ்தவன்லாம் வெளியில சொல்லிடாத. நீ கிறிஸ்தவனா? அநேக முறை நாம் அப்படி போய் நின்று தலை குனிந்து அப்படி கீழே நிற்போம். இது மாதிரி கேவலமான ஒரு விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாது. அந்த மாதிரி போகாம இருக்கணும். என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். நான் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நான் கீழ்ப்படியணும். கர்த்தரை அனுமதிப்பார். நிறைய பேர் சொல்லிடுவாங்க, என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அது விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நாம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? அவர் விட்டே கொடுக்க மாட்டாருங்க. நாம பாவம் செய்தா கூட விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நல்லா போய் பைபிளை பாருங்க. படு மோசமாய் கேவலமாய் நினைக்கப்பட்டவர்கள் மூலமாய் உங்ககிட்ட பேசுவார். அவர்களை கொண்டே உங்களை அடிப்பார். அவர்களை கொண்டே உங்களை அவமானப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒரு பெரிய ஜனம் உலகத்துல எதுவும் கிடையாது. நீங்கள் என்னுடைய சொந்த குமாரன் சொன்ன ஆண்டவர், என்னை விட்டு நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா பிரஜாதிகள் என்று சொல்லக்கூடக்கூடிய அந்நிய ஜாதிகள் உங்க மேல படையெடுத்து வருவாங்க. அவர்கள் மூலமாய் உங்களை நான் தண்டிப்பேன்னு சொன்னார். இன்னும்
அந்த ராஜாக்களை என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைப்பேன்னு சொன்னார். கோரேசனுடைய ஊழியக்காரன் சொன்னார். கோரேஸ் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அல்ல. இவர்களை வெறுப்பேற்றுவதற்கும், இவர்களை தண்டிப்பதற்கும், அவர்களுடைய அறிவில்லாத நிலைமையை சுட்டி காண்பிப்பதற்கும் தேவன் அல்லாத ஜனங்களை கொண்டே பேசுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளுக்கு முன்பதாக, அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்களுக்கு முன்பதாக நாம் கை கட்டி கூப்பி அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரிங்க, நான் செய்யறேங்க, சரிங்க, நான் தப்பு, ஏன் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நாம செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை அனுமதித்திருக்கிறார். ஏன்? என்னுடைய தப்பு, அதை செய்தே ஆகணும். யோனாவை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், நீ எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டியாப்பா? யோனாவுக்கு தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான். எவ்வளவு அவமானம்! கருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். வேண்டாத சில எண்ணங்கள், தேவன் நம்மை தண்டிக்க மாட்டார், என்னதான் இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில தான் எனக்கு தண்டனையை கொடுப்பார், பிரஜாதிகளுக்கு முன்பதாக என்னை வெட்கப்பட விட மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்துல தூக்கி குப்பையில போட்டுருங்க. பிச்சை எடுக்கிற நிலைமை கூட நம்மளை தாழ்த்திடுவார். அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். அவர் தன்னையே தாழ்த்தி கொள்வதற்கு கூட கவலைப்பட மாட்டார். 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. முதல் 7 அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா பாவம் செய்யறாங்க. பயங்கரமான பாவம். ஆண்டவர் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம், அது பரிசுத்தம் உள்ளது. உள்ள போனாலே பரிசுத்தமா போகணும். பரிசுத்தம் இல்லாம போறவன் செத்து போயிருவான். அந்த பரிசுத்தத்துக்குள்ளாகவே, அந்த கூடாரத்திற்குள்ளாகவே எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருந்தாங்க. தேவன் அவங்களை தண்டிக்காம பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். திடீர்னு பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. பயங்கரமான படை சுத்தியில நிக்குது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எங்களை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு போய் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டா பயங்கரமான தோல்வி. சாதாரண தோல்வி இல்லை, பயங்கரமான தோல்வி. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் செத்து போயிட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க. திரும்ப மறுநாள் போர், தொடர்ந்து 3-4 நாட்கள் போர். மறுநாளுக்கு போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம தொத்து போயிட்டோம், ஏன் நமக்கு பிரச்சனை ஆயிருச்சு, தேவனிடத்துல நல்லா ஜெபிக்காம விட்டுட்டோமோ, சரி ஆசாரியர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, நல்லா பிரேயர் பண்ணுவோம். நல்லா ஜெபித்தாங்க. இங்க பயங்கரமான பாவம் இருக்கிறது, அதை திருத்திக் கொள்வதற்கு அவங்க முடியல. ஜெபித்துட்டு திரும்ப சண்டைக்கு போனாங்க. திரும்பியும் தோத்து போய் பல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. திரும்ப வந்தாச்சு. அப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது அங்க இருக்கிற ஒருத்தர், பெரிய அதிபுத்திசாலி ஒருத்தர் ஒரு யோசனை கொடுத்தாரு. எப்பா, தேவனுடைய பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு பாத்தீங்களா, அதை அங்க வச்சுட்டு நீங்க என்னப்பா பண்றீங்க? அதை எடுத்துட்டு வாங்க, அதை எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. அது இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிட்டும். ஏன் அதை சொன்னாங்கன்னு சொன்னா, இதற்கு முன்னாடி இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த தேவனுடைய பெட்டிய தேவன் அற்புதமா காத்துக்கொண்டு, அது எங்கெல்லாம் போகுதோ அந்நியர்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செத்தே போயிருவானுங்க. அந்த அளவுக்கு அது பரிசுத்தமுள்ள ஒரு பெட்டி. பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே, யோசுவா எல்லாரும் இந்த பெட்டி ஆசிரியர்கள் சுமந்து கொண்டு போய் பல வெற்றிகளை ருசித்திருக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இந்த பெட்டி. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பரிசுத்தமும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிசுத்தம். இவங்க என்ன பார்த்தாங்க, அந்த பெட்டியில ஏதோ விஷயம் இருக்கு, தேவன் நிச்சயமா காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பெட்டியை தூக்கிக்கிட்டு போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வேத வசனம் சொல்லுது, சாமுவேல் புத்தகம் அற்புதமா சொல்லுது. இங்க இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஐயோ குய்யோ முறையோன்னு கத்துறாங்க, எப்படி எங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அங்க பெலிஸ்தியர்ல இருக்கணும்னு அவங்களுக்கு பயம் பிடிச்சுக்கிடுச்சு. வேத வசனம் அப்படியே சொல்லுது. அங்க இருக்கிற எல்லாம் பயந்து நடுங்கி, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி வந்துருச்சு போர் செய்யக்கூடிய இடத்துக்கு, இனி அவருக்கு முன்பதாக யாரும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட போகும் பொழுது அந்த ராஜா நிறுத்துற எல்லாத்தையும், கவலைப்படாதீங்க, கடைசியா இன்னைக்கும் நாம மோதி பாத்திரலாம், நீங்கள் தைரியமாய் புருஷ லட்சணமாய் சண்டை போடுங்க, என்ன நடக்குதுன்ற பாத்திரலாம். இவங்க எல்லாம் உள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாம், தேவனுடைய பெட்டி வந்தாச்சே. அதே மாதிரி இஸ்ரவேலர்கள் சந்தோஷமா போய் சண்டை போட்டாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? தோத்து போயிட்டா பரவாயில்ல,
பெட்டியவே தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அடிச்சு இது என்னடா பெட்டின்னு சொல்லி இவங்க இந்த ஆட்டம் ஆடினாங்க, இதுதானா இது அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு போய் அவங்க கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. எவ்வளவு கேவலம் அது. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, தேவன் அந்த இடத்துல அவருடைய பெட்டி அவமானப்பட போகிறதுன்னு சொல்லி என்ன பண்ணல, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து போர் செஞ்சு அவங்கள வெற்றி பெற வைக்கல. அவர் அதுக்கு தேவையே இல்லை அவருக்கு. அடுத்து அவர் பெட்டி அங்க இருந்துச்சு, அங்க நடந்த சம்பவங்கள் அவங்களே கொண்டு வந்து பெட்டியை வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க எதுவும் பண்ணல. அவங்க இனி இந்த பெட்டி எங்கிட்ட இருக்க வேண்டாம், இங்க இருந்து அந்த பெட்டியை பாக்குறவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. தேவனுக்கு தெரியும் தனக்கு எப்படி மகிமையையும் மரியாதையையும் எப்படி அவர் காத்துக்கொள்ள அவருக்கு தெரியாது. இன்றைக்கு பல விசுவாசிகள் அந்த பிரசங்கத்தை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு, ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேங்க, நான் செய்யறது பாவம் தாங்க, ஆனா நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைங்க. மற்றவங்களை வெட்கப்படுத்துறாரு இல்லையோ, உங்களை தான் முதல் வெட்கப்படுத்திடுவார். பேசுகிற என்ன முதல் அவமானப்படுத்துவார். இங்க யோனா அவமானப்பட்டிருக்கிறான். 8வது வசனம் 7வது வசனம், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. இங்க அந்த காலத்துல அதுதாங்க முறை. யாரு தப்பு பண்ணானா சுத்தியில இருக்கிறவங்க சீட்டு போட்டு பாத்துருவாங்க. இங்க மாட்டிக்கிட்டான் ஒருத்தன், அது வரைக்கும் தப்பித்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தவன் மாட்டிக்கொண்டான். அடுத்து அவனிடத்துல இவங்க என்ன கேட்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. 8வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன? தொழில் என்ன? முத கேள்வி தொழில் என்ன. அடுத்து, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். எத்தனை கேள்வி பாருங்க. முத பொதுவா என்ன கேட்பாங்கன்னா, நீ எந்த ஊருப்பா, எங்க போயிட்டு இருக்கிற, இதெல்லாம் கேட்டுட்டு தான் கடைசியில நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்பாங்க. இங்க அப்படி இல்ல, எடுத்தவனே அவங்க என்ன கேட்கறாங்க, உன் தொழில் என்னன்னு கேட்கறாங்க. ஏன் தெரியுங்களா? ஒருவேளை திருட்டு பயலா இருப்பானோ, அதனாலதான் என்ன வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. உண்மை அதுதாங்க. ஏன்னா தொழில தான் எல்லா பாவமும் செய்ய முடியும். நாம முதல்ல அவங்க கேட்ட கேள்வி, பெயர்ல ஒன்றும் பாவம் செய்ய முடியாது. நீ என்ன ஜாதி, அது ஒரு பத்தி கவலையே கிடையாது. எந்த ஊரு, அதை பத்தி எனக்கு கவலை, அதெல்லாம் அப்புறம் நீ சொல்லிக்க. முதல்ல உன் தொழில் என்ன முதல் சொல்லு. இவங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்காங்க பாருங்க. இவன் சொன்னா நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவங்க தான் பயபக்தி உள்ளவங்க. அந்நிய தேவர்களை வழிபடுகிறவங்க தான், ஆனா அவங்க ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. கேள்விக்கு நீ என்ன தொழில், அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நீ மற்றதெல்லாம் சொல்லு. அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாவது என்னிடத்துல இருக்கா? ஆனா அவர் சொன்ன பதில்ல வேற எதுக்கும் பதில் சொல்லல. நான் எபிரேயன், கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்புறம் நீ ஓடி போன? அது அதை கேட்காதீங்க. இங்க கர்த்தர் 2 வகையான மக்களை வைத்து யோனாவுக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறார். இங்க தேவனுடைய பிள்ளை அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் அந்நிய தேவனை வழிபட்டாலும் கூட அந்நிய தேவர்களிடத்துல பயபக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. இன்றைக்கு நாம பல இடங்களில் இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. தேவனை பல இடத்துல பேசி இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்துல புறஜாதிகள் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் தங்கள் தேவனை மாற்றினது உண்டோ அப்படின்னு போய் பாருங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். அவங்க மாற்றினது இல்லை. நீங்க உண்மையான தேவனை வழிபடுகிற நீங்க எப்படி இருக்கிறீங்க? 11, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இவன் இப்பதான் கொஞ்சம் ஒத்துக்கிறான். ஆமாப்பா, என் நிமித்தம் பிரச்சனை வந்தாச்சு, நீங்க என்ன பண்ணிருங்க, என்னை எடுத்து போட்டுருங்க. என்னை எடுத்து சமுத்திரத்திற்குள்ளாக போட்டு விட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து அவங்க செய்த வேலையை பாருங்க. 13வது வசனம், அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். அவங்க என்ன செஞ்சிருக்கணும், இவனை தூக்கி சமுத்திரத்துல போட்டிருக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யல.
இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவனை கொல்ல வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படியாவது இவனை நம்ம கரைக்கு போய் சேர்ந்துடலாம் சொல்லி தண்டு வலித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்பயும் நான் பார்க்கிறேன், உண்மையாகவே அவர்கள் தேவனுக்கு பயந்தவங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அவங்க அழிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தூங்கி கொண்டிருந்தவன். இப்ப இவங்களுக்கு ஒரு காரியம் தெள்ள தெளிவா வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இவன் தான் பாவம் செய்தவன், இவனுக்கு தண்டனை அவனே ஒத்துக்கொள்கிற, எனக்கு தண்டனையை கொடுங்க. ஆனா அவங்க கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. பாத்தீங்களா? அவங்க இன்னமும் கூட பாதிதான் அவனை தண்டிப்பதற்கு கூட பயந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய தேவன் மேல எவ்வளவு பக்தியோடு இருக்கிறாங்க பாத்தீங்களா? ரொம்ப அற்புதமா இருக்கு. தேவன் பாடம் புகட்டி கொண்டிருக்கிறாரு யோனாவுக்கு. ஆனா இங்க யோனா நான் பயபக்தி உள்ளவன் சொல்லிட்டு ஒரு பயமும் இல்லை. எடுத்து என்னை தூக்கி வெளியே போடுங்க, ஆனாலும் போடல அவங்க. கடைசியில அப்புறமும் மும்முரம் அடங்காதபடியினாலே இங்க அழகா அவங்க யோசிக்கிறாங்க, தேவனிடத்துல ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே அவனுடைய இரத்தப்பழி என்ன பண்ணாதீங்க, எங்கள் மேல் சுமத்திராதீங்க அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து சமுத்திரத்துல போட்டாங்க. அடுத்து நடந்த சம்பவம் பயங்கரமான ஒரு சம்பவம். 15வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, இதுக்கு முன்னாடி எல்லாம் பயந்தது, இதுக்கு முன்னாடி தங்களுடைய தேவனுக்காக அவங்க பயந்து இருக்கிறாங்க. தங்களுடைய தேவன் தங்களை தண்டிச்சிடக்கூடாது, ஒரு அப்பாவியை நாம தூக்கி போட்டுறக்கூடாது, அவன் பாவம் செய்தானா கூட தேவனே அவரை தண்டிக்கட்டும், இப்படி எல்லாம் பயந்து கொண்டிருந்தவங்க இப்ப இவனை தூக்கி சமுத்திரத்துல போட்ட மாத்திரத்துல சமுத்திரம் அமைதியாயிருச்சு. அமைதியான இவங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? சந்தோஷமா போயிருக்கணும், பரவாயில்ல எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கணும். இப்பதான் அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில கண் முன்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை பாக்குறாங்க, உண்மையான தேவனை கண்கூடா பாக்குறாங்க. அடுத்து அவங்க செய்த வேலை, கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். இந்த நிமிஷத்திலிருந்து அவங்க நிச்சயமா இவருதான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அறிந்திருப்பாங்க. அவருக்கு பலி செலுத்தினாங்க, அவருக்கு பொருத்தனைகளை செலுத்தினாங்க, கர்த்தருக்கு மிகவும் பயந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு தானே ஒழிய நாம் சந்தோஷமா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வாழுவதற்காக அல்ல. புரிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு நிறைய இடத்துல ஜெப கோபுரத்திலையும் 1 கோடி ரூபாய் இலவசமா கிடைக்குது, இந்த இது ஒரு முறை எங்களிடத்துல ஜெபித்தா 2 ஜெபங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் இலவசம், இப்படி எல்லாம் போட்டு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும், நீங்கள் வந்து உங்கள் தசம்பாகத்தை மட்டும் கொடுத்தால் போதும். தனிப்பட்ட முறையில் சிலர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாருக்குமே 10ல் 1 பாகம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் 1 பாகத்தை உங்களுக்கு வச்சுக்க சொல்லிட்டாருங்க, மிச்சம் 9 பாகத்தை எங்க பண்ணிருங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்? இல்ல இந்த ஒரு 10 மாசத்துக்கு உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படித்தான் தேவன் ஏன்ட்ட சொல்லி இருக்கிறாருங்க. அந்த தேவன் ஏன்ட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லு, நீங்க பாருங்க, இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும்ல, உங்ககிட்ட எப்படி பேசுவாரு தேவன்? ஏன்ட்ட தாங்க பேசுவாரு. இவங்க அப்படியே ஏன்னா இவங்களுக்கு ஆசை, இச்சை, கொடுக்கிறவங்களுக்கு இச்சை, இதை தூக்கி போட்டு என்ன பண்ணிடலாம், டபுளா மாத்திடலாம். இந்த கோயம்புத்தூர்ல அந்த பிசினஸ் ரொம்ப அற்புதமா ஓடுங்க, கொடுத்தா அப்படியே டபுளுங்க. நீங்க 5 லட்சம் கொடுத்தா என்ன வாங்கிட்டு வந்துடலாம், 10 லட்சமா வாங்கிட்டு வந்துடலாம். 5 லட்சம் நீங்க நல்ல நோட்டு கொடுப்பீங்க, அது வாங்கிட்டு வர்றது எந்த நோட்டு? கள்ள நோட்டை வாங்கிட்டு வருவீங்க. அது உங்க சாமர்த்தியம், நீங்க எப்படி அதை நீங்க காணிக்கை போடுவீங்களோ அல்லது எந்த மாதிரியான இது பண்ணுவீங்க, அது உங்க சாமர்த்தியம். இப்படித்தான் இன்னைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கு சபைகள் எல்லாம். அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனா உண்மையிலே அற்புதம் நடந்த அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா நடக்கும்? பயம் வரும் இருதயத்துல, பயம். இங்க சமுத்திரம் அமர்ந்தது, பயம் பிடித்து கொண்டது அவங்களுக்கு எல்லாம்.
இன்றைக்கே தேவன் யாருக்காவது ஒரு பெரிய கேன்சர் வியாதியை குணப்படுத்திட்டாரு அப்படிங்கிற நான் கண்ணார பார்த்தேன்னா சந்தோஷம் எனக்கு அப்புறம் தாங்க, கடைசி தான். பயம் பிடிச்சுக்கிறேன் எனக்கு. ஐயோ தேவன் இன்னும் ஐயோ இப்படி செயல்படுகிறாரே, பயம் வரும். மக்களுக்கு இன்னைக்கு பயம் இல்லை. ஏன் நடக்க மாட்டேங்குதுங்க? அந்த ஊழியக்காட்டு போனா நடக்கல. இந்த ஊழிய எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்பதாக சூலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியர்கிட்ட போய் ஜெபித்த உடனே பெரிய அற்புதம் நடந்துருச்சு. அவங்களுக்கு அடிக்கடி தனிமையில் இருக்கும் பொழுது ஏதோ கருப்பா ஒரு உருவம் வர்ற மாதிரியே இருக்குமாமா. இவங்க ஓடி போய் பைபிள் எடுத்து வச்சுக்குவாங்க, உடனே அந்த உருவம் போயிடும். உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, யார் மூலமா கேள்விப்பட்டு அங்க போயிட்டாங்க. அவர் பேய் ஓட்டுறவர்னு நினைக்கிறேன். அங்க போய் அங்க ஜெபித்தவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வீட்டுல இருந்த தண்ணி பாட்டில தண்ணியெல்லாம் வச்சு ஜெபிச்சு ஒரு இடம் விடாம ஜன்னல் முதற்கொண்டு எல்லாத்துலயும் அப்படியே தெளிச்சிருங்க அப்படின்ட்டாரு. இயேசுவின் நாமத்தில இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி தெளிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மாவும் நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா தெளிச்சுட்டு வந்துருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த கருப்பு உருவம் எங்க போச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரே அதெல்லாம் சாட்சியா எங்க வீட்டுல என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க உட்காந்து அற்புதமா இருந்துச்சு. சரிம்மா, இப்ப நீங்க என்னுடைய பிள்ளைக்கு அதே பிரச்சனை வந்துருச்சுங்க, குழந்தைக்கு. சரி நீங்க ஜெபி. இல்லைங்க, அவருக்கு அன்னைக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவரா இருந்தாரு. என்னமோ அவர் பலமுறை ஜெபித்து பார்த்தாரு, தண்ணியும் கொடுத்து பார்த்துட்டாரு, நானும் ஊத்தி விட்டு இருக்கிறேன். ஆனா பிள்ளைக்கு மட்டும் சரியாகல. அதனால நாங்க இப்ப வந்திருக்கிறோம். நம்ம பிரதர்கிட்ட அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. நான் சொன்னேன், என்னம்மா கொஞ்சமா நீங்க பைபிள்லாம் வாசிக்கிறீங்களா? கருப்பு உருவம் வருதுன்னு அது என்ன நினைச்சீங்க? பேய்தாங்க, சாத்தான் தான் அப்படின்னாங்க. பைபிள் எடுத்து வச்சு அவன் எப்படி ஓடி போயிடுவான்? அவன் ஓடிடுவான். பைபிள் அவன் தேவன் முன்னாடியே நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமா. பைபிளை வச்சுட்டு எப்படி ஓடுவான்? அவன் சண்டை போடும் போது அவன் ஒரு பெரிய பைபிளே வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் அப்படி பரட்டி பேசிக்கிட்டு இருக்கிறான். உன் தூதர்கள் கல்லிலே இடராதபடிக்கு உங்களை கொண்டு போவாங்கன்னு சொல்லி இருக்கு, இந்த போட்டிருக்கு, இந்த உபவாகமத்துல போட்டிருக்கு, இந்த சங்கீதத்துல போட்டிருக்கு அப்படின்னு பைபிளை எடுத்து வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை போய் காமிச்சிட்டு இருக்கிறான். இத மக்களுக்கு சொல்லி தர முடியல. இங்க இருக்கிற ஊழியக்காரங்க பைபிள் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்குங்க, இதை எடுத்து இங்கே வச்சுக்குங்க. இவங்க ஆமா அற்புதம் நடந்துருச்சுங்க. அற்புதம் நடக்கும், அடுத்து பயம் பிடித்துக்கொள்ளும் நமக்கு. இதெல்லாம் அற்புதம் கிடையாது, இதெல்லாம் அட்டூழியங்கள். ஒருபோதும் தேவன் இப்படி செயல்படுகிறவர் அல்ல. இன்றைக்கு மக்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சாத்தான் ஏதோ உள்ள அப்படியே கறக்க பறக்க அள்ளி நுரை தள்ளி அதுல அவனுக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. நம்மளை கீழே விழ தள்ளி அங்க போய் மோதி நமக்கு ரத்தம் இங்க விழுந்து அதுல சாத்தானுக்கு ஏதாவது லாபம் இருக்க போகுதா? ஒரு லாபமும் இல்லை. அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனவனா அங்க மருத்துவருக்கு வேணா லாபம் இருக்கு, சாத்தானுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனா சாத்தான் வேற வேலையை செய்வான், நம்மளை பாவம் செய்ய வைப்பான். நமக்குள்ளாக மறைமுகமா இருந்து நம்மளை பாவம் செய்ய வைப்பான். அதுதான் இன்னைக்கு சாத்தான் செய்யற வேலை. அதுதான் சாத்தானால் பிடிக்கப்பட்ட நிலைமை. அத மக்கள் உணரல. இவங்க போனவனே கையை வச்சு கீழே தள்ளுறது என்ன, அதை வச்சு கீழே தள்ளுறது என்ன. நல்லா இருக்கிறவங்களுக்கு கையில அசுத்தாவியை கொடுத்து உள்ள புகுத்திடுறாங்க, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்க நல்லா வந்தவங்க நல்ல மனுஷங்க, பாவம். போகும்போது அசுத்தாவியை பெற்றுக்கொண்டு உற்சாகத்தோட போவாங்க. அப்படியே அப்படி ஒரு உற்சாகம் இருக்கு. என்ன பண்ணாங்க? கீழே விழுந்தாங்க. இந்த அற்புதம்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தர் அற்புதத்தை செஞ்சா முதல்ல உங்களுக்கு பயம் வருதான்னு பாருங்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கணும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்த, ஜனங்களிடத்துல பயம் உண்டாயிற்று. அப்படித்தானே வாசிக்கிறோம். ஜனங்களிடத்துல பயம் உண்டாயிற்று. ஏன்னா தேவன் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. இந்த அற்புதத்தை செய்கிறவர் நாளைக்கு தவறு செய்த இன்னொன்னு செய்வார். என்ன பண்ணுவாரு? முடிச்சிருவாரு. அதுக்காக தான் பயந்தாங்க. இவர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு தேவனாய் இருந்தா நாம எதுவுமே செய்ய தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. இவர் செயல்படுகிற தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து பலிகளையும் பொருத்தனைகளையும் செலுத்தி தங்களை தேவனுக்கு உகந்தவர்களா மாற்றிக்கொண்டாங்க. இங்க ரெண்டு வகையான மக்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இங்கே பிரஜாதிகள்.
உண்மையாவே நாம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்தவன், நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் அவர் எனக்கு அப்பா ஏசப்பா ஏசப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா உலகத்துல யாரும் செய்ய முடியாத தவறெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்க தேவன் இல்லைன்னு சொல்றவங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்நிய தெய்வத்தை வழங்குகிறவங்க கூட உண்மையா பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக அவங்க சரி என்று நான் சொல்ல வரவில்லை. உண்மையான தெய்வத்தை வெளிப்படுகிற நாம் எவ்வளவு பரிசுத்தமாகவும் பயத்தோட தேவனை ஜீவிக்கணும், அதை காண்பிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறார். நீ ஒன்றுமில்லை என்று காண்பிப்பதற்கு எழுதி வச்சிருக்கிறாரு. யோனாவே, நீ ஏதோ தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கிற, நீ ஒண்ணு இல்ல என்பதை காண்பிப்பதற்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். கடைசியில இங்கே தேவனால் மெச்சி கொள்ளப்பட்டவங்க ஒரே ஒருத்தவங்க தான், கப்பலில் இருந்தவங்க தான். இங்க யோனா பல அற்புதங்கள் அதிசயங்கள் இதற்கு முன்பதாக பார்த்திருக்க முடியும். ஆனால் கப்பலில் இருந்தவங்க ஒரே அற்புதத்தை தான் பார்த்தாங்க. ஜலம் கொந்தளித்தது, அது அமர்ந்தது. அடுத்த நிமிஷமே யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. இங்க யோனா எத்தனை அற்புதத்தை பார்த்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம செய்தியை கேட்டு 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 செவி திணர்வுள்ளவர்களா இருக்கிறோம். ஒண்ணு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு எத்தனையோ புரஜாதிகள் ஒரு முறை செய்தியை கேட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க உண்டு. எத்தனை செய்திகள் கேட்டாலும் ஏன் எனக்கு தெய்வ பயம் இல்லை, ஏன் பரிசுத்தம் இல்லை, ஏன்? இங்க தேவன் யோனா மூலமா ஒரு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு போதித்திருக்கிறார், நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். புரஜாதிகள் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ ஏன் இதை செய்தான்னு கேட்டாங்க. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த இடத்துல அந்த கப்பலில் இருக்கக்கூடிய யாரையாவது வைத்து பார்க்கிறேன், அவங்க இப்படி செய்திருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா செய்திருக்க மாட்டாங்க. கப்பல் மாலுமியை நான் வைத்து பார்க்கிறேன். ஒருவேளை கப்பல் மாலுமி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போகிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த மாலுமி கேட்டிருக்கலாம், நீ ஏன் இப்படி செஞ்ச? யாரால் இந்த கேள்வி கேட்க முடியும்? நாங்களா இருந்து அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நீ ஏன்ப்பா இப்படி செஞ்ச? ஆனா வேறு சிலர் இப்படி கேள்வி, பரவாயில்லப்பா, நானா இருந்தாலும் அந்த சமயத்துல இப்படித்தான் விழுந்து போயிருவேன், ஓகே என்ன பண்றது, நீ கொஞ்சம் மன்னிப்பு கேளு தேவனிடத்துல. இப்படி கேட்கக்கூடியவங்க அவங்களும் பாவம் செய்யறவங்க, அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க கப்பல் மாலுமியோ அவனோட இருந்தவங்க கேள்வி, நீ ஏன் செய்த? நாங்களா இருந்தாலும் செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய தேவனுக்கு பயந்து இருந்தாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு யோனா பயப்படல. நீங்க பயந்துருக்கீங்களா? நான் பயந்துருக்கிறேன்னா? அந்த பயம் எனக்குள்ளாக இல்லைன்னு சொன்னா, அவருக்கு கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா, அவரை பிரியப்படுத்த வேண்டிய விதத்துல பிரியப்படுத்தாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், அந்நியர்களை வெறுத்து தேவன் என்னோடு பேசுவார். தேவன் என்னை அவமானப்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார். கீழான நிலைமைக்கு நான் போவதற்கும் தேவன் அதை அனுமதிப்பார் என்று நிச்சயமா நான் நம்புகிறேன். நீ ஏன் இதை செய்த? தேவன் நம்மை பார்த்து கேட்க முடியும். ஆதாமை பார்த்து கேட்டார், யோனாவை காயினை பார்த்து கேட்டார், அநேகரை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். why did you do that? is there any reason? ஏதாவது காரணம் இருக்கா? நீ ஏன்ப்பா இப்படி செஞ்ச? ஒரு காரணமும் இல்லை. பதில் சொல்லவே முடியாது நம்மால். இந்த கேள்வி ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் வரவே கூடாது. நாமே நம்மை பார்த்து கேட்பதற்கு கூட இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஏன் நான் இதை செய்தேன்? இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட கேள்வி அது மோசமான ஒரு கேள்வி. நாம் செய்த பாவத்தை சுட்டி காண்பிப்பதற்காக அதனால் விளைந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியினுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்க வேண்டும். நாளைக்கு தேவன் என்னை பார்த்து 1000 கேள்வி கேட்கறது இல்லை, ஒரு கேள்வி கூட எனக்கு பதில் சொல்ல முடியாது. யோபு அப்படித்தான் சொன்னார். 1000 கேள்வி, ஒரு கேள்வி கூட என்ன பதில் சொல்ல முடியாது. ஏன் இதை செய்த? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் உங்களோடு